பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 2 பேர் பலி என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருந்த நிலையில் இதில் காயமடைந்தவர்கள் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்த அண்மை தகவல்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பேசுவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், இந்த கோர விபத்து தொடர்பாக மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட எஸ்பியும் நேரில் ஆய்வு செய்த பிறகு தவறு செய்தவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போலீசார் தரப்பிலும் ஒருபுறம் விசாரணை நடைபெறும், அதே போல ரயில்வே தரப்பிலும் விசாரணை தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? ஷாம், நீங்கள் குறிப்பிட்டதை போல அந்த ரயில்வே துறை, காவல்துறை, மாவட்ட ஆட்சி நிர்வாகம் சார்பில் எல்லாம் இந்த விசாரணை ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் 2 உயிர்கள், பிஞ்சு குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் என்பது கடலூர் முழுவதுமே ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த செய்தியை பார்க்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதுமே பெற்றோர்கள் பதறி துடித்து போயிருக்கின்றார்கள். காலையில் ஆசையோடு குழந்தைகளை எப்போதும் போல பள்ளிக்கு அனுப்பி வைத்த அந்த பெற்றோர்களுக்கு அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற அந்த அதிர்ச்சி செய்தி இடி போல இறங்கி இருக்கின்றது. கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செம்மங்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியினுடைய வேன் மீது ரயில் மோதிய விபத்திலே ஒரு மாணவர், ஒரு மாணவி உயிரிழந்த அந்த அதிர்ச்சி சம்பவம் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த விபத்து அந்த செம்மங்குப்பம் அருகே இருக்கக்கூடிய ரயில்வே கேட் பகுதியிலே அவர்கள் அந்த 2 தரப்பு விதமாக கூறப்படுகின்றது. அதாவது ஓட்டுநர் அந்த கேட் கீப்பரை நான் விரைவாக செல்ல வேண்டும், உடனடியாக கேட்டை திறந்து விடுங்கள் என்று கட்டாயப்படுத்தியதாக கேட் கீப்பர் சொல்கிறார். ஆனால் அந்த ரயில் பயணிகள், சுற்றி இருந்த பொதுமக்கள் அவர்கள் சொல்வது வழக்கமாக சுமார் அரை மணி நேரம் வரை இந்த நேரத்தில் அந்த கேட் எப்போதும் மூடப்பட்டிருக்கும். ஆனால் இன்று அந்த கேட் திறந்தே இருந்தது. காரணம், கேட் கீப்பர் தூங்கிவிட்டார். அவர் தூங்கிய காரணத்தால், அவர் அலட்சியமாக இருந்த காரணத்தால் தற்போது 2 உயிர்கள் பறிபோயிருக்கின்றது. மேலும் சிலர் அடிபட்டு காயங்களோடு அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கண்ணீரோடும் வேதனையோடும் நேரில் பார்த்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். நல்வாய்ப்பாக அந்த வேனில் அதிகமான மாணவர்கள் இல்லை என்பதுதான் ஒரே ஆறுதலான செய்தி. 4 மாணவர்களும் ஒரு ஓட்டுநரும் என 5 பேர் பயணித்திருக்கிறார்கள். அதில் 2 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையிலே 3 பேர் படுகாயங்களோடு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பள்ளி செல்லக்கூடிய அந்த குழந்தைகள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும், பள்ளி வேன் என்றால் தனித்துவமாக தெரிய வேண்டும், அவர்களுக்கு ஒத்துழைப்பு மற்றவர்கள் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் பள்ளி, கல்லூரி வாகனங்கள் மஞ்சள் நிறத்தில் வண்ணமடிக்கப்பட்டு அவை இருக்கின்றன. எப்போதும் பள்ளி நிர்வாகங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அறிவுறுத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால், பள்ளிக்கு உரிய நேரத்தில் செல்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதுதான் நல்லது. அதை விடுத்து பள்ளிக்கு நேரமாகி விட்டது என்பதற்காக வேன் ஓட்டுநர் வேகமாக செல்வதோ, பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை வேகமாக இருசக்கர வாகனங்களில் அழைத்து கொண்டு முட்டி மோதிக்கொண்டு செல்வதோ, இது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் தொடர்ச்சியாக அறிவுறுத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் இன்று அந்த வேன் ஓட்டுநருடைய அலட்சியமா அல்லது கேட் கீப்பருடைய அலட்சியமா என்பது இன்னும் உறுதியாகவில்லை. ஆனால் அப்பாவி 2 பிஞ்சு உயிர்கள் பறிபோய் இருக்கின்றது. ஏதோ நம் வீட்டிலேயே இப்படி ஒரு துக்கம், இப்படி ஒரு சோகம் நிகழ்ந்தது போல பார்ப்பவர் அனைவருக்குமே நெஞ்சை உருக்கக்கூடிய வகையிலே இந்த துயர சம்பவம், சோக சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கின்றது. ஆசையோடு பள்ளிக்கு அனுப்பி வைத்த பெற்றோருக்கு இப்படி ஒரு மரண செய்தி என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றது. அந்த விஷயத்தை நேரில் பார்த்தவர்கள் கூட தலையிலும் மார்பிலும் அடித்துக்கொண்டு அவர்கள் அழக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகின்றது. காரணம், ஒரு 10 வயது 15 வயது இருக்கக்கூடிய பிஞ்சு குழந்தைகள் அவர்கள் இறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெற்றோரால் இன்னும் அதனை நம்பவே முடியாத சூழலில்தான் அவர்கள் மருத்துவமனையிலே, குறிப்பாக அந்த உடற்கூறு ஆய்வு செய்வதற்கான அந்த அறைக்கு வெளியிலேயும் அவர்கள் கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போதுதானே என் குழந்தையை நான் அனுப்பிவிட்டு வந்தேன், அதற்குள் எனக்கு தொலைபேசி வாயிலாக இப்படி ஒரு செய்தி வருகிறதே என்று அந்த பெற்றோர்கள் அழுவதற்கு கூட கண்ணீர் இல்லாமல் அவர்கள் உறைந்து போய் நிற்கின்றார்கள். அவர்கள் உடைந்து போய் நிற்பதை பார்த்து தேற்ற முடியாமல் அவரது உறவினர்களும் சுற்றி நின்று கதறி துடிக்கக்கூடிய காட்சியை பார்ப்பதற்கோ அதனை சொல்வதற்கோ நம்மாலே மனமில்லை, வார்த்தை இல்லை.
மிகவும் சோகமான, யாருக்கும் நடக்கக்கூடாத ஒரு துயர சம்பவம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த சம்பவத்திற்கு காரணமான நபர்கள் யார் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே மாவட்ட எஸ்பியிடமும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியரிடமும் பொதுமக்கள் பலரும் வாய்மொழியாக அந்த புகாரை தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாரிகள் நிச்சயமாக இது தொடர்பான அந்த விரிவான விசாரணையை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் நிச்சயமாக தவறு செய்தவர்கள் மீது சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு நாங்கள் தண்டனையை பெற்றுக் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். திரையிலே நாம் ஒருபுறம் பார்க்கிறோம், பிள்ளைகளை பறிகொடுத்த பெற்றோர்கள் கதறி துடிப்பதை பார்க்க முடிகின்றது. அவர்களுடைய வேதனை என்பது சொல்லி மாளாது. இனி அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தங்களுடைய குழந்தையை தொலைத்துவிட்ட அந்த சோகத்தை எண்ணி, அந்த துயரத்தை எண்ணி அழுது கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு யார் என்ன சொல்லியும் தேற்ற முடியாத ஒரு சூழல் தான் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. பிரேமேன் பிக்சர்ஸ் வழங்கும் மணலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.